இந்த பாலடைஞ்ச மண்டபத்துல எதை நீ வந்து ஹோம் டூர் போனோம்? அழகாதான் இருக்கு, உள்ள எல்லாம் அழகா வச்சு அழகா இருக்கு. வெளியில எல்லார் வீடும் இப்படிதான் இருக்கு, ஆனா உள்ள பாருங்க அவ்வளவு அழகா இன்டீரியர் எல்லாம் சூப்பரா இருக்கும்க்கா. ஆமா நிறைய ஏங்க ரொம்ப நம்புறாத போல. ஐயா இதான் எங்க வீடு. சரி, இந்த கண் திருஷ்டி பொம்மை எதுக்கு வச்சுக்கோ தெரியுமா? எதுக்கு? எங்க வீட்டை பார்த்து யாரும் கண்ணு வச்சிடக்கூடாது. யாராவது கண்ணு வச்சிய பிள்ளையார் வந்து பயமுறுத்துவாரு. வாங்க, இந்த பொக்கிஷத்தை நான் காட்டக்கூடாதுன்னா இருந்தாலும் நான் காட்டுறேன். வாங்க, இந்த பாத்தீங்களா என் வீட்டுக்காரரை வரைஞ்சிருக்காங்க என் பசங்க. ஆஹா சூப்பர். அதை இதுல ஒட்டி வச்சிருக்கோம். இத வந்து நீங்க எந்த ஹோம் டூர்லயும் பார்க்க முடியாது, பாத்துக்கங்க. அப்புறம் இங்க வாங்க, இது எதுக்கா? இது இந்த அண்டை சட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஏதோ வெண்ணி வைக்கிற பானை சட்டி. அக்கா வந்து எப்பவும் வெண்ணி குடிக்கிறோம், ஏன்னா குண்டாயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க வீட்டுக்காரர் இதுல வெண்ணி போட்டு வைப்பார். பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, மல்லி, சுக்கு எல்லாம் தட்டி போட்டு இதுல வந்து நான் வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்கு? இலக்கிறதுக்கு. ஆமா. இருங்க, இது என்ன பெரிய பாட்டில் தேன், சின்ன பாட்டில் தேன், இங்க 200 பாட்டில் தேன், அங்க இன்னொரு பாட்டில் தேன். ஒரு வீட்டுக்கு வந்தா திங்கிற பொருளாத பாப்பியா, உனக்கு வேற எதுவுமே கண்ணுல படாது. சரி, ஏன் 4 பாட்டில் தேன் இருக்கு? எனக்கு தெரிஞ்ச தேன் வந்து மருந்து கலந்து குடுக்கறதுக்கு சாப்பிடுவாங்க. சரி, உடம்பு இளைக்கிறதுக்கு சாப்பிடுவாங்க, வெந்நீல கலந்து குடிக்கணும். இந்த மாதிரி சில அதெல்லாம் ஒன்று ரகசியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சரி, இது ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம் வாங்க. ஏப்பா இதெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது. அப்பெல்லாம் எதையாவது வாங்கி வச்சு துருதுன்னு ஒரு வாடை வருது. வாரெல்லாம் வராதுப்பா, வருதுக்கா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க வா, இதெல்லாம் பால் பாக்கெட் போட்டு வச்சிருக்கோம், இதுல தோசை மாவு அரைச்சு வச்சிருக்கோம், இதுல சில பொருட்கள் குழம்புலாம் இல்லையா? நேத்து குழம்புலாம் நாங்க உடனே காலி பண்ணிடுவோம். சூப்பர்க்கா. அவ்வளவு ஃப்ரிட்ஜ் எல்லாம் எப்படிக்கா நீங்க தான் மெயின்டைன் பண்றதா? இல்ல வீட்டுக்காரவிய தெரிஞ்ச விஷயம். வாங்க வாங்க. எப்பவுமே அடுப்பாங்கரையில அடுப்ப பத்த வச்சுட்டு கால் வலிச்சதுன்னா இப்படி உட்கார்ந்துக்கிடணும். இவ்வளவுதான் இடம். இந்த இடத்துக்குள்ள இந்த ஜன்னல்ல காத்து வாங்கிப்பேன். ஏதாவது பொருள் கருவுற மாதிரி வாடை வந்துச்சுன்னா எடுத்து இங்க இருந்து இப்படி கிட்னி விட்டுக்கிடுவேன். இங்க இருந்து இப்படி டிவி பாத்துக்கிடுவேன். இப்போ நீங்க ஏதாவது பெரிய வீடு கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட கூடாதுன்னா இல்ல, பெரிய வீடு கட்டி இப்ப சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது டிவி பார்க்க முடியுமா? எல்லாம் ஆளினால் இங்க இப்படி சமைச்சிட்டே இருக்கும்போது அங்க அவ என்ன பண்றான்னு இப்படி எட்டி பாத்துக்கிடுது. எங்க வீட்டுக்காருக்காக ஆசையா வந்து, எங்க வீட்டுக்காரர் எது மேலேயே ஆசைப்பட மாட்டாரு. முதல் முறையா அவர் வந்து, அவருக்கு சின்ன வயசுல வந்து சவுண்டா அந்த மாதிரி ஒரு பானைக்குள்ள எல்லாம் பாட்டு வச்சுலாம் கேட்பாங்களா, அது மாதிரி கேட்கணும்னு ரொம்ப ஆசை. காசு வந்தப்பறம் அவர் வாங்கின ஒரு பொருள் இது. சூப்பர். ஆமா, டிவி. இது வந்து பின்னாடி வேற எதையும் காட்டிடாதீங்க, காட்ட வேண்டியதை மட்டும் காட்டுங்க, இந்த காரை மட்டும் காட்டுங்க. வாங்க, இந்த காரு அக்கா வந்து உங்க அன்பால வாங்கின காரு, எட்டிகா காரு. இது மட்டும் இல்ல, இந்த பொங்கல் கழிச்சு மாடியில வீடு போடுறோம், மாடி வீடு. அடுத்த தடவை நீங்க வந்தீங்கன்னா அக்காவை மாடி வீட்டுல பாக்கலாம். அது ஒரு ஹோம் டூர். குட்டி வீடு தான், ஆனா நிறைவான. வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்றோமே, அது அப்புறம் சும்மா வச்சிருக்கு, அத கூட விட மாட்டேங்கிற. இது வந்து 1882 எப்போ வருஷம் தாத்தாவோ யாரோ பயன்படுத்துற கட்டில் பரம்பரையா நாங்க யூஸ் பண்ணிட்டு வரோம்.